எப்பயுமே இந்த திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸை எப்பவுமே யோசிச்சுக்கோங்க. You're not going to think as everybody is going to think. நீங்க எல்லாரும் யோசிக்கிற மாதிரி யோசிக்க போறதுல உங்க ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி. அப்ப நீங்க ஒரு ஆண்டர்பிரினர். இன்னைக்கு ஒரு ஆண்டர்பிரினரா இருக்கீங்க, வெளியில வரீங்க அப்படின்னா ஒரு பிசினஸ் கொண்டு வரீங்க, ஒரு மாடியூல கொண்டு வரீங்க. இதை கொண்டு வந்து மார்க்கெட் பண்ண போறீங்க. இஸ் இட் ஈஸி? இன்னைக்கு மார்க்கெட் பண்றதுக்கு இஸ் இட் ஈஸி? கண்டிப்பா சோஷியல் மீடியா இருக்கு, நமக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முதல்ல இருந்த அந்த ட்ரெடிஷனல் மெத்தடாலஜிஸ் இப்போ கிடையாது. Now we have so much of inputs nowadays. அதெல்லாம் அழகா யூஸ் பண்ணிட்டு நமக்கு எல்லாருமே தெரியும். ஆனா கொண்டு வந்து மார்க்கெட் பண்ணும்போது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, காம்படிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. மார்க்கெட் இஸ் ஹெவிலி ரிலேட்டட் வித் காம்படிட்டர்ஸ். அவ்வளோ காம்படிட்டர்ஸ் நம்மளுக்கு முன்னாடி இருக்காங்க. அந்த காம்படிட்டர்ஸை தாண்டி நம்மளோட பொருள் தனியா தெரிய வைக்கிறதுன்றது இஸ் இட் ஈஸி? அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்க காலேஜ் உள்ள வரும்போது கடைகளை தாண்டி தான் வரீங்க டெய்லியே. நீங்க வரும்போது ரொம்ப ஆச்சரியமான பாட்டுக்கு வந்து எவ்வளோ கடை இருக்கு, ஃபுல் கடைகளுக்குள்ளதான் உங்க காலேஜ் இருக்கு, எல்லாம் மார்க்கெட்ல அப்படி ஃபுல் மார்க்கெட்டுக்குள்ள இருக்கு. அப்ப பாக்குறீங்கல்ல, இந்த சின்ன ஏரியால இவ்வளோ காம்படிஷன் இருக்கு. ஒரே மாதிரி டாப் குவாலிட்டி ஒரு கடை இருந்துச்சுன்னா 10 டாப் குவாலிட்டி கடை இருக்கு. ஆமாவா? கிளாத்துங்கிறது தான் ஒரு 100 கடை இருக்கு. ஆமாவா? இவளுக்கு நடுவில் ஒரு ஆண்டர்பிரினர் பயங்கரமா ஷைன் ஆகிறத நம்ம பார்க்கணும். ஒரு சின்ன வயசுல இருந்து இதே ஏரியால இருந்து பசங்க உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம். ஒரு 10-15 இயர்ஸ் நீங்க இந்த ரூட்ல வருவீங்க. ஒரு ஆண்டர்பிரினர் திடீர்னு பெரிய லெவலில் உங்களே இருக்கிறத பார்த்துட்டு பெரிய கடையா பெரிய ஷோரூமா வரதை பார்த்துட்டு, ஒரு ஆண்டர்பிரினர் அதே மாதிரி பிசினஸ் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. நோ டெவலப்மெண்ட், ஹீஸ் இன் தி சேம் பிளான், நத்திங் டூயிங் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஒரு சிலர் காணாமே போயிருப்பாங்க, அந்த கடை எங்க இருக்குன்னே தெரியவே தெரியாது, காணாமே போயிருப்பாங்க, எங்க போனாங்கன்னு தெரியாது. இந்த 3 டிஃப்ரெண்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இல்லையா? எதனால இந்த 3 விஷயமே நடக்குதுன்னா அந்த டிசைன் திங்கிங்ல ஏதோ ஒரு சின்ன தப்பு நடக்குது. டிசைன் திங்கிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கஸ்டமரோட நீட்ஸை பேஸ் பண்ணி when you are going to design your product accordingly, that is called as design thinking. நான் ஒரு பிராண்டை கிரியேட் பண்றேன், அந்த பிராண்டை கிரியேட் பண்ணி ப்ரமோட் பண்ணி கொண்டு வந்து மார்க்கெட்ல கொடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி ப்ராடக்ட்டை நான் டிசைன் பண்ணிடுவேன். எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நான் டிசைன் பண்ணிடுவேன், எனக்கு என்ன தெரியுதோ அதை நான் பண்ணிடுவேன். ஆனா எதிர்த்து இருக்கவங்களுக்கு அந்த பிராண்டு பிடிக்குமா, அவங்கள போய் ஈஸியா ரீச் பண்ணுமான்னு எனக்கு தெரியும். தெரியாம நான் பாட்டு பிராண்டை ரெடி பண்ணிட்டு கொண்டு வந்து மார்க்கெட்ல விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கணும் டெய்லி, எத்தனையோ ப்ராடக்ட் வருது காணாம போயிட்டு எங்க போறதே தெரியவே மாட்டேங்குது. ஸோ இதை தான் நம்ம பண்ணக்கூடாது. அப்ப டிசைன் திங்கிங் அப்படின்றது கஸ்டமரோட நீட்ஸை நீங்க கண்டுபிடிக்கணும். யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் வாட் யுவர் கஸ்டமர் நீட்ஸ் ஃபார் த மார்க்கெட். என்ன மாதிரியான நீட்ஸ் இருக்கு, என்ன மாதிரி ஆஸ்பிரேஷன்ஸ் ஆர் தேர், பிகாஸ் எவ்ரி கஸ்டமர் இஸ் சோ வெரி டிஃபரெண்ட். ஒரு கஸ்டமருக்கு ஒரு நீட் இருக்கு, அவங்களோட ஆஸ்பிரேஷன் இஸ் சோ வெரி டிஃபரெண்ட். அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு நீட் வேற மாதிரி இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு நீட் வேற மாதிரி இருக்கும். இப்போ in that case, when you're going to sell the product so that it's going to be a very fruitful one for your customer. அவங்களோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா, நீங்க சென்னையில் இருக்கிறதுனால ஈஸியாக நீங்க ரிலேட் பண்ணிக்க முடியும். புஷ் கார்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எங்க பார்த்தாலும் பார்க்குறீங்க. அது சீன் புஷ் கார்ட்ஸ், டெசர்ட்ஸ் எல்லாம் இருக்கிற புஷ் கார்ட்ஸ் அப்படின்னு அண்ணா நகர் மைட் ஹவ் சீன் ஒரு பயங்கரமான ஒரு ஃபுட் கல்ச்சர் இப்போ உருவாயிடுச்சு நமக்கு. நீங்க ஆப்வியஸ்லி இங்க இருக்கீங்க, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். புஷ் கார்ட்ஸ் கல்ச்சர் இப்போ ரொம்ப பாப்புலரா வர ஆரம்பிச்சிருச்சு. சின்ன கார்ட்ஸை தள்ளு வண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்துல புஷ் கார்ட்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லலாம். தள்ளு வண்டியே வந்து நார்மலா ஒரு சாதாரண கட்டை வச்சு கொண்டு வந்து நிறுத்தினாங்கன்னா எத்தனை பேர் பார்ப்போம். அது ஒரு 10 ரூபா விற்கிற ப்ராடக்ட் 20 ரூபா தவிர வாங்க மாட்டாங்க யாருமே. அதையே கொஞ்சம் அழகா டிசைன் பண்ணி அதுக்கு ஒரு இங்கிலீஷ்ல நேம் வச்சு அதுல ஒரு டெசர்ட் எடுக்கணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆலியா பட் சாப்பிட்ற மாதிரி ஒரு மில்க் கேக் வாங்கி வைக்கிறது, ஒரு புடிங் கொடுக்குறது, ஒரு பேனகோட்டா வைக்கிறது, இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயங்களை கொண்டு வந்து அதில் வச்சாங்கன்னா அப்ப 10 ரூபாய் வைக்கிற ப்ராடக்ட் 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னா கூட 100 ரூபாய்க்கு வாங்குவாங்க. எதுக்காக வாங்குவாங்க? அந்த புஷ் கார்ட்டோட டிசைன், அந்த கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ற அந்த ப்ராடக்ட் பிடிச்ச மாதிரி இருக்கு இல்லையா. அதுலேயே வேர்க்கடலை இருந்து அது வேற விஷயம். வேர்க்கடலை 10 ரூபாய்க்கு மேலே நம்ம கொடுக்க மாட்டோம். ஆனா அதே வந்து அழகான ஒரு புடிங் கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு டெசர்ட் கொடுக்குறாங்க, ஒரு ப்ரௌனி கொடுக்குறாங்கன்னா 100 ரூபாய்க்கு நம்ம வாங்குவோம். ஆமாவா? இதுதான் when you design a thinking, when you design a product, see that your product is at par with your customers. உங்க கஸ்டமரை போய் ரீச் பண்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் நீங்க எப்படி ஒரு டிசைன் பண்ணுவீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த டிசைனிங் ப்ராசஸ்ல வந்து ஒரு சில ஸ்டேஜஸ் இருக்கு. என்ன மாதிரி ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஸ்டேஜஸ் ஜெனரலா சொல்லுவாங்க. என்ன மாதிரி ப்ராடக்ட் என்ன மாதிரி ஸ்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எம்பத்தைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்பத்தைஸ்ன்றது ஒன்னே என்னோட இடத்துல வச்சு பாருங்க. நான் ஒரு கஸ்டமர்னு வச்சுக்கோங்க, என்னையே உன்னோட இடத்துல இப்போ நான் உட்காந்து நீங்க கவனிச்சுட்டு இருக்கீங்கன்னா, ரொம்ப நேரம் நான் பேசிட்டு இருந்தேன்னா கொஞ்சம் கொஞ்சமா தூங்க ஆரம்பிச்சுருவீங்க. ஓகே, ரொம்ப நேரம் பேசுற எனக்கு போரிங் இருக்காது. கேட்குற நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குன்றது கேட்கும்போது நம்மளுக்கே தெரியும். ஓகேவா? ரொம்ப நேரமா நானே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரத்தில் ஓகே மேம் எடுக்கிற
வச்சுட்டு போயிருக்காங்க உங்களுக்கு அப்படின்ற ஒரு தோணை வந்துடும். ஆமாவா? இப்போ உன்னோட இடத்துல இருந்து நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு கொஞ்ச நேரத்தை போர் அடிக்கும். அப்போ உனக்கு பிடிக்காத மாதிரி நான் பேசாம சீக்கிரமா உனக்கு எப்படி பிடிக்கிற மாதிரி பேசணும்னு தான் நினைப்பேன். அதே தான் டிசைன் இல்லை. when you think that you are a customer. ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வந்து மார்க்கெட்டில் கொடுக்குறேன்னா நான் ஒரு கஸ்டமராக இந்த ப்ராடக்ட்டை வாங்குவேனா வாங்க மாட்டேனா, 100 rupees கொடுத்து இந்த ப்ராடக்ட்டை நான் வாங்குறேன்னா will that make sense for me? அந்த சென்ஸ் இருக்குமா அந்த ப்ராடக்ட்ல, அது யூஸ் இருக்குமா எனக்கு அந்த ப்ராடக்ட்ல அப்படின்றது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரிவன். ஆல்ரைட், ஸோ எம்பத்தைஸ் அண்ட் தென் டிசைன் த ப்ராடக்ட் அக்கார்டிங்லி. எப்படி கஸ்டமருக்கு பிடிக்குமோ அதுக்கு தகுந்தாப்புல ப்ராடக்ட் என்ன பண்ணாங்க நம்ம டிசைன் பண்ணணும். அந்த டிசைன் மாடியூல்ஸ் எப்படி மேக் பண்ணுறது முழுக்க முழுக்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணுறோம். இதுதான் திங்கிங் ப்ராசஸ்ன்னு சொல்றது. எப்பவுமே ப்ராடக்ட் டிசைன் பண்ணி கொண்டு வந்து மார்க்கெட்டில் கொடுக்கும்போது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான டிசைனை கொடுக்கறது வந்து ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். பட் அது இட்ஸ் அ ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் கண்டிப்பாக எல்லா ஆண்டர்பிரனருமே பண்ணால் மட்டும்தான் யூ கேன் ரீச் த கஸ்டமர்ஸ் வெரி ஈஸி. இப்போ இந்த டிசைன் பண்ணுறீங்க, டிஃபைன் பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறமா அதை ஐடியேட் பண்ணுவோம். ஐடியேட் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கிறோம். அந்த ப்ராசஸில் வந்து இந்த கஸ்டமர் அந்த கஸ்டமர் வேரியஸ் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. யார் என்னுடைய எண்ட் கஸ்டமர்ன்றது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஹூ இஸ் மை டார்கெட் கஸ்டமர், வெதர் இட்ஸ் கோயிங் டு பி யங்ஸ்டர்ஸ், வெதர் இட்ஸ் கோயிங் டு பி ஓல்ட் ஏஜ் பீப்புள். ப்ராடக்ட் டிஃபர்ஸ் இல்லையா, ஒரு ப்ராடக்ட் ஒரு இடத்துல டிஃபர் ஆகுது. யாருக்கு நான் ப்ராடக்ட்டை கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணுறேன். இதெல்லாம் செஞ்சு நான் கொடுக்கும்போது எனி திங்கிங் வில் பி த பெஸ்ட் திங்கிங். அப்போ நான் என்ன பண்ணலாம், நல்ல ஒரு திங்கிங் ஆஸ்பெக்டோட என்னோட ப்ராடக்ட்டை போய் நான் என்ன பண்ண முடியும், சேர்க்க முடியும். டிசைன் திங்கிங்கிறது இதுதான். இட்ஸ் a very very easy one where you can think on keeping in mind the customers as a base. When you keep the customers as your base, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கும் போது automatically the product reaches the customers in a very very easy manner. Alright, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னு சொல்ல நெட்ஃப்ளிக்ஸ்ன்ற பிராண்டை நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருக்கீங்க. Alright, என்னது நெட்ஃப்ளிக்ஸ்னா என்ன? வெறும் படம் பார்க்குறோம். ஸ்டோரி படம் சீரிஸ் இதெல்லாமே பார்க்குறோம். எப்படி இது ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆச்சு? வெப் சீரிஸ் அதுக்குள்ளே இருக்கு. எப்போ எப்படி ஏன்னா ஆனால் இந்த கம்பெனி நெட்ஃப்ளிக்ஸ்ன்றது இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லாக்டவுனில் ஸ்டார்ட் பண்ண கம்பெனியா? எப்பயோன்றது எப்பயாவது தெரியுமா யாருக்காது? 2006 வெரி 2006 it entered into our country. It entered into our country, but it was started in America in 1997. Okay, 97 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணாங்க, ஆக்சுவலி இந்த பிசினஸ் எப்படின்னா, ஏன்னா அப்பெல்லாம் டிஜிட்டல் வேர்ல்டுலாம் கிடையவே கிடையாது. 97 2000 யோசிச்சு பாருங்க, யார்கிட்ட ஃபோன் இருக்கும்போது, யார்கிட்ட லேப்டாப் இருக்கும்போது, இல்லை எத்தனை பேருக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும்போது கிடையாது. அப்போ இந்த வெப் சீரிஸ்லாம் கிடையாது. அப்போ எல்லாருமே தெரிஞ்சதுன்னா சேட்டலைட் டிவி மட்டும்தான். ஆண்டனா வச்சுருப்பாங்க, அதை திருப்பி வச்சுட்டு எல்லாரும் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த சிஸ்டம் அதான். நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது யூஎஸ்ல அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க 97. எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, இந்த டிசைன் திங்கிங் பற்றி நான் சொல்கிறேன், அது தெரிஞ்சுக்கோங்க. என்னதுன்னா டிவிடிஸ் தான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. டிவிடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஜென்ரேஷனுக்கு டிவிடி தெரியுமா? படம் வந்து ஒரு படத்துக்கு ஒரு தனித்தனி டிவிடி சீரீஸ். இந்த சீரீஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த காலத்தில் வருது. அதை வந்து விற்கிறதுக்கு ப்ராட்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கம்பெனி இருந்தது அமெரிக்கா. அவங்களுக்கு ஒரு காம்படிட்டராக இந்த நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்படின்னா டிவிடிஸ் விற்கிறது. சாதாரண டிவிடிஸ் கொண்டு போய் விற்கிற மாதிரி ஒரு கடை வச்சுருக்காங்க. அந்த கடையில் டிவிடிஸ் எல்லா படங்களுக்கும் விற்பாங்க. ஆல் சார்ட் ஆஃப் லாங்குவேஜஸ்க்கு விற்றுருக்காங்க. இந்த கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி டிவிடி பார்க்குறவங்க யாராக இருப்பாங்கன்னா தேட்டருக்கு கூட போகிறதுக்கு சோம்பேறித்தனம் பண்ணுறவங்க தான். தேட்டரில் பார்க்கறது கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. கிளம்பி போய் ஒரு படத்தை தேட்டரில் பார்க்கணும், அப்பா அது ஒரு பெரிய வேலைங்க அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அவங்க மாதிரி சோம்பேறிங்களுக்கு அந்த டிவிடியே விட்டுருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த டிவிடி வாங்குறதுக்கு வெளியில் வரணும்ல, அவங்களுக்கு அதில் கூட பயங்கரமான சோம்பேறித்தனம் ஆயிடுச்சு. ஓகே, ஐ கான்ட் வாக் along and go to that particular shop and buy my DVD. அவங்க கஷ்டப்பட்டாங்க. வெளியில் போகிறதுக்கு கஷ்டப்படுறதுனால வீட்டில் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா போய் டிவிடி வாங்குறதும் அதுவும் பெரிய கஷ்டமாயிடுச்சு. அப்போ நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இனிஷியலாக அவங்க திங்கிங் டிசைனிங்காக மாற்றினாங்க. அந்த ஹோம் டெலிவரிங்கிற சிஸ்டமே அப்போ கிடையவே கிடையாது. வீட்டில் போய் ப்ராடக்ட் இப்போ நமக்கு எல்லாருமே தெரியும். ஸ்விக்கி எப்படில வந்து நம்ம வீட்டில் கொடுக்குறாங்க, ஏன்னா நமக்கு தெரியும். ஆனால் அப்போ அதெல்லாம் கிடையாது. 97 அது கிடையவே கிடையாது. They were the one who started the design thinking of delivering the DVDs at home. நீ வந்து கால் பண்ணி ஒரு மெசேஜ் பண்ணி, அப்போலாம் மெசேஜ் கிடையாது, கால் தான் பண்ண முடியும். கால் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், ஐ வாண்ட் திஸ் ஃபிலிம் டிவிடி எனக்கு வேணும் அப்படின்னா ஹோம் டெலிவரி சிஸ்டமை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. வீட்டில் கொண்டு வந்து டிவிடிஸை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த சோம்பேறி கல்ச்சர் என்ன பண்ணிவிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் சோம்பேறியாக வீட்டில் உட்காந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கொடுத்தாங்க. ஆனால் நம்மளுக்கு கஸ்டமர் என்ன ஆயிடுச்சு, ப்ராடக்ட் வந்து சேர்ந்துருச்சு.
டிசைன். ஒரே மாதிரி இருக்கிற சிஸ்டமை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறது, மாற்றுறது. அப்புறமா இந்தியாவுக்குள்ள உள்ள வந்தாங்க. இந்தியன் மார்க்கெட் வாஸ் வெரி மச் ஹியூஜ். இந்தியன் மார்க்கெட்டில் எந்த ப்ராடக்ட் போட்டாலுமே விற்றுவோம், பெரிய மார்க்கெட் இருந்துச்சு அவங்ககிட்ட. அப்போ என்ன பண்ணாங்க, இந்த ஓடிடி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்தது. டிஜிட்டல் ஆப்வியஸ்லி லாக்டவுனில் யாராலும் வெளியே போக முடியல. நம்ம எல்லாரும் வீட்டில் உட்காந்துருந்தோம். வீட்டில் உட்காந்துருக்கும் போது எவ்வளோ நேரத்தை வீட்டில் இருக்க வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். அப்போ என்ன பண்ண படம் பார்க்கணும்னு ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. Now theaters have closed. Theaters biggest competition யாரு, Netflix, right? You all know. இன்னைக்கு வந்து huge market is for Netflix. இதுதான் is called as what na design thinking. அதே மாதிரி Airbnb கேள்விப்பட்டிருக்கீங்களா? Airbnb கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் கேள்விப்பட்டிருக்கீங்க? பிராண்ட் புதுசாக இருக்கா? அப்படியே தூக்கம் வர பசங்க மட்டும் எந்திரிச்சு போயிட்டு வெளியே வந்துடும். ரொம்ப தூக்கம் வந்ததுன்னா எனக்கு தூக்கம் வந்துடும் உங்களை பார்த்தா. ஓகேவா? இது கிளாஸ் டைம் தானே உங்களுக்கு, யூஸ்வலி கிளாஸ் தானே உட்காந்துருக்கீங்க. தூக்கம் ரொம்ப வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐடம் ஆகி நீங்கள் வெளியில் போய் தாராளமாக வெளியே காற்று வாங்கிக்குவாங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தூக்கம் போயிடும். ஆனால் படுத்து மட்டும் செய்யாதீங்க. கிளாஸ் ரூம் கல்ச்சருக்கு நம்ம மரியாதை கொடுப்பாங்க. ரைட் ரைட். Airbnb கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஒரு பிராண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க எல்லாருமே. ரைட். Airbnb என்ன தெரியுமா? இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஃப்ளாட் இருக்கு இல்லையா, ஃப்ளாட்டை வந்து ரெண்ட் கொடுக்குறது. ரெண்ட் கொடுக்குறதுன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வெளியூரில் போய் தங்குறீங்க. ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு யூரோப்பியன் டூர் போயிருக்கேன்னு வச்சுக்கோங்க. யூரோப்பில் போய் ஃபுல்லாக டூர் பண்ணோம். ஹோட்டலில் போய் தங்குறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறோம். ஹோட்டலில் போய் தங்குறேன்னா அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, சாப்பாடு நிறைய பேருக்கு ஒத்துக்கிறது கிடையாது இப்பெல்லாம். அப்போ என்ன பண்ணோம், நானே குக் பண்ணணும், எனக்கு வேண்டிய ஃபுட்டு, எனக்கு எங்கள் ஃபேமிலியோட நான் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு ஹோம்லி அட்மாஸ்பியர் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல நம்ம தேட ஆரம்பிக்கிறோம். அது வந்து ஒரு என்னதான் நீங்கள் ஒரு வாரம் 10 நாள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி லேக்ஸ் டுகெதர் ஸ்பெண்ட் பண்ணாலும் ஹோட்டல் காண்பி தட் பிரெத் ஆஃப் ஹோம் இல்லையா? அப்போ இந்த கான்செப்டை ஏற்பி பண்ணாங்க. என்ன பண்ணாங்க, நீங்கள் ஏற்பி ஒரு நாளுக்கு அப்புறமா உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இந்த பிராண்ட் எதுவுமே ரொம்ப ரொம்ப பாப்புலர். ஏற்பி என்ன பண்ணுவாங்கன்னா, யூ ரெண்ட் யுவர் ஃபிளாட் ஃபார் யுவர் ஆஸ் அ ஹோட்டல். ஓகே, உங்ககிட்ட ஒரு ஃபிளாட் இருக்கு. அந்த ஃபிளாட்டை என்ன பண்ணுங்க, ஹோட்டலாக நீ கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவ. வருவாங்க, ஒரு நாளைக்கு பே பண்ணுவாங்க, 2 நாள் இருக்குமா, ஒரு வாரம் இருக்குமா, கஸ்டமர் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. ஸ்டே பண்ணிட்டு தேவையில்லா ஸ்பெண்ட் டைம் பிகாஸ் இட்ஸ் எ ஃபிளாட். அதில் வீடு எல்லாமே இருக்குது. வீடு, கிச்சன், உங்களுக்கான எல்லா யூட்டென்சில்ஸ் வந்து எல்லாமே வச்சுருப்பீங்க. ஸோ தே கெட் அண்ட் ஹோம் ஃபீலிங் இன் த கேஸ் ஆஃப் அ ஹோட்டல். இந்த கான்செப்ட் இஸ் வெரி மச் பாப்புலர் நவடேஸ் இன் இந்தியா ஆல்சோ. வெளிநாட்டில் ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. ஃபாரின் கண்ட்ரீஸில், இந்தியாவிலே இது ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. பிகாஸ் ஆஃப் த கான்செப்ட் ஆஃப் and the giving the warmth of the home in the conversation. This is called as design thinking. Think out of the box. ஒரு கான்செப்டை யோசிக்கிறீங்க, திங்க் பண்ணுறீங்க, டிசைன் பண்ணுறீங்கன்னா, டிசைன் பண்ணும்போதே கண்டிப்பாக அந்த ப்ராடக்டை எப்படி போய் ஈஸியாக கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரி கொடுக்குறது அப்படின்றத யோசிச்சு கொடுக்குறது தான் டிசைன் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் திங்கிங்னு ஒரு டாபிக் இருக்குது. ரைட், இதே கான்செப்டை வந்து ஒரு ஒர்க் ஷாப்பில் இன்னொரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இது கால்ட் கிரிட்டிக்கல் திங்கிங். கிரிட்டிக்கல் திங்கிங்னா என்ன தெரியுமா? அதாவது critically thinking about the pros and cons of a market. Pros and cons அப்படின்னா advantages and disadvantages. என்னெல்லாம் முன்கூட்டியே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது. அதாவது இந்த மார்க்கெட்டில் போய் ப்ராடக்ட்டை விற்றோம்னா அந்த மார்க்கெட்டில் இந்த ப்ராடக்ட் விற்குமா விற்காது. பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை விற்றுருப்பாங்க, மார்க்கெட் பண்ணியிருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பிராண்ட் காணவே போயிருக்கும். நம்மளே பார்த்துருக்கோம் இல்லையா? எத்தனையோ ஆக்டர்ஸ் வச்சு அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு வரும், கொஞ்ச நாளில் பார்த்து இந்த ப்ராடக்ட் மிஸ்ஸிங் இந்த மார்க்கெட் காணவே போயிருக்கும். எங்கே போச்சுனே தெரியாமல் இருக்கும். பிகாஸ் அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் இல்லைன்னு பாப்புலர் பிராண்ட்ஸ் வேர்ல்டுலே பெஸ்ட்டான கிரிட்டிக்கல் திங்கர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க். எலான் மஸ்கோட ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட்? எலான் மஸ்கோட ப்ராடக்ட் என்ன? டெஸ்லா. வெரி குட் சார். யார் சொன்னா? ஒரு சின்ன கிளாப் பண்ணுங்க. அப்போ எல்லாரும் Tesla is a brand which is formed by Elon Musk. He is the world leader in it. Alright. இன்னைக்கு உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு டெக்னாலஜி கிங்கா இருக்கிறது யாருன்னா டெஸ்லான்ற பிராண்ட் எலான் மஸ்க்ன்ற ஒரு பர்டிகுலர் பர்சன் தான். இப்போ இவங்கெல்லாம் தான் we call them as critical thinkers. Alright. They critically think on what to be done, what has to be done, what will be the pros and cons of introducing a product to the market. ஒரு மார்க்கெட்டில் ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி முழுக்க ஸ்டடி பண்ணிட்டு வராங்க. பட் ஜென்ரலாக சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணுற எல்லா நிலையும் கிரிட்டிக்கல் திங்கர்ஸாக இருக்க முடியுமா அப்படின்னா that's a very big question mark. It's not possible. ரொம்ப ஈஸி கிடையாது. அப்படியே போனால் எல்லாருமே பயங்கர everybody can't be a very innovative person.
நம்ம திங்க் பண்றது எல்லாமே அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்க் பண்ணணும்ன்றது இட்ஸ் நாட் பாசிபிள். எல்லாருமே அந்த ஒரு ஏர்ஜ் இருக்கவே இருக்காது. அப்ப என்ன ஆகுது, நம்மளுமே இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் பண்ணும்போது தான் மார்க்கெட்ல ஸ்டாக்னேட் பண்ண முடியாது. அதாவது ரொம்ப நாள் நீ வந்து சஸ்டைனபிலிட்டி இருக்கணும், உங்களுக்கு மார்க்கெட்டிங் தங்கணும் பார்க்கணும் இல்லையா. நீங்க அம்பானி பிரதர்ஸ் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். திருபாய் அம்பானின்றது அவங்களோட அப்பா. ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா வந்து சொத்தை பிரிச்சு கொடுத்தாங்க. ஓகே, ஒன் இஸ் கால்ட் யாரு, ரெண்டு பையன் யாரு, திருபாய் அம்பானியோட சன்ஸ் முகேஷ் அம்பானி, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரைட், இன்னொரு அனில் அம்பானி. ரைட், ரெண்டு பேருக்குமே வந்து ப்ராடக்ட் ஒரே அமௌண்ட்ல தான் பிரிச்சு கொடுத்தாங்க. ஆல்ரைட், ஈக்குவலி ஷேர் ப்ராப்பர்ட்டி பிட்வீன் தீஸ். இதுல ஒரு பேர் முகேஷ் அம்பானி நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீ நம்ம வாடி நான் பண்ணுவோம். ரைட், இன் வெல்த் எவ்ரிதிங் பிசினஸ் ரைட். There is another person. What happened to him? என்னாச்சு அனில் அம்பானிக்கு? அந்த பிராண்ட் எதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரோட பிராண்ட் எதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அந்த ப்ராடக்ட்டை? எதுவுமே கிடையாது. பிகாஸ் அவர் பேங்க்ரப்சி கொடுத்துட்டாரு. பேங்க்ரப்சினா என்னது? ஐ டோன்ட் ஹேவ் எனி பெண்டிங் வித் மீ. அவ்வளோதான், என்னோட ப்ராடக்ட் எல்லாமே முடிஞ்சு போச்சு, எல்லா கடன்களால் மூடப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான் பேங்க்ரப்சி. ஓகே, பேங்க்ரப்சி ஒரே மாதிரி சொல்ல ரெண்டு பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. ரெண்டு பேருமே அப்பாவோட ட்ரெயினாக சன்ஸ் தான். ஆனால் ஒருத்தர் வந்து வேர்ல்டு லீடர் ஆகிட்டாங்க, இன்னொருத்தரோட பிராண்ட் எங்கே போச்சுனே தெரியவே. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது யாருக்கு கொடுத்தாங்கன்னா அனில் அம்பானி கொடுத்தாங்க. அந்த பிராண்டை ஓன் பண்ணது அனில் அம்பானி, நாட் முகேஷ் அம்பானி. இருக்கும் போது அப்படிதான் கொடுத்தாங்க. ஆனால் அனில் அம்பானியோட பிராண்ட் எங்கே போச்சுனே தெரியாது, பேங்க்ரப்சி ஆயிடுச்சு. அவங்க ஒரு பைசா கூட எல்லாமே நூற்று கடனால போடுவாங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்ன தெரியுமா? கிரிட்டிக்கல் திங்கிங் இல்லை அப்படின்றதா. கிரிட்டிக்கல் திங்கிங் இல்லைன்னா ஆப்வியஸ்லி வாட் ஹேப்பன்ஸ்னா யூ டோன்ட் கெட் ஐடியா. ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்றது எந்த ஐடியாவுமே இருக்காது, கொஞ்சம் கூட ஐடியாவே இருக்காது. இன்வெஸ்ட் பண்றோம், மார்க்கெட்ல போடுறோம், கோடி கோடியா அமௌண்ட்டை போடுறோம், பட் ஃபியூச்சரை எப்படி ஃபோர்ஸி பண்றதுன்ற ஐடியா இல்லாதவங்களால மார்க்கெட்ல நிற்கவே முடியும். பட் முகேஷ் அம்பானி கிட்ட அது இருந்தது. He foresee the future. ஓகே, இந்த பிராண்ட் ஜியோல போய் இன்வெஸ்ட் பண்றோம், இன்னைக்கு ஒரு 1000 கோடி இன்வெஸ்ட் பண்றோம்னா எடுத்தோட ப்ராடக்ட்டை கொடுக்கும் போதே இமெயில் ஃப்ரீ, எல்லாருக்கும் 6 மாசத்துக்கு ஃப்ரீ, இன்டர்நெட் ஃப்ரீ. அப்ப என்னாச்சு, ரோட்ல ரேஷன் கடையில் நிற்கிற மாதிரி ஜனங்க நின்னாங்க, போய் அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் பார்த்துருக்கீங்க இல்லையா? அவசர அவசரமா வாங்கினாங்க எல்லாருமே, ஏதோ பயங்கரமா உயிர் போற விஷயம் மாதிரி எல்லாரும் வாங்கிட்டு இருந்தாங்க. எதுக்காகன்னா இட் வாஸ் ஃப்ரீ. அவருக்கு தெரியாதா ஃப்ரீயா கொடுத்தா ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது, மார்க்கெட்ல தெரிஞ்சிருக்காது. வாட்ஸ் அந்த ஹேபிட்டை நம்மளுக்குள்ள வந்து உருவாக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. வி ஆர் நவ் ஜியோ கஸ்டமர்ஸ் அப்படி ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 6 months அப்புறமா அவங்க அதை ஸ்டாப் பண்ணும்போது வி திங்க் ஆஃப் ஏதாவது ஒரு பிளான் போட்டு அதுக்குள்ளேயே இருக்கணும் தான் நடக்குமே தவிர உடனே ஏற்றது சுவிட்ச் ஆகணும் நம்ம நினைக்க மாட்டோம். ஆமா தானே, அதான் பண்ணாங்க. இதை தான் அவர் யூஸ் பண்ணாரு. இனிஷியல் 6 months of given free. எல்லாரும் போய் மார்க்கெட்டை யூஸ் பண்ணாது. ஒரு பெரிய ரெவல்யூஷனா வந்து இன்டர்நெட் வந்து உள்ள வந்துச்சு. எல்லாருமே வீட்டு இங்க ரோட்ல நீங்க போனீங்கன்னா எல்லா பூக்காரங்களும் காய்காரங்களும் ஒரு ஸ்மார்ட் போன் வச்சிருக்காங்க, இன்டர்நெட் இருக்கு அவங்க போன்ல. இந்த ரெவல்யூஷன் உருவாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தேர் கேம் பேக்கேஜஸ். இந்த பிளான் போடுங்க, அந்த பிளான் போடுங்க, 100 ரூபாய் போடுங்க, 200 ரூபாய் போடுங்க, கொஞ்சம் கொஞ்சமா 1000 ரூபாய் போடுங்க, 2000 ரூபாய் போடுங்க, அமௌண்ட் ஏறிட்டே வந்துச்சு. அப்போ ஆப்வியஸ்லி நம்மளால உடனே வெளியில வர முடியாது. கஸ்டமர் யூஸ் ஆயிட்டாங்க இல்லையா? திஸ் இஸ் கால்ட் அஸ் கிரிட்டிக்கல் திங்கிங். ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்கும்போது லாங் ஸ்டாண்டிங்கு எப்படி மார்க்கெட்ல நிற்கிறது, அந்த சஸ்டைனபிலிட்டி எப்படி இருக்குன்றத கண்டிப்பா ஒரு ஆண்டர்பிரினர் ஃபோர்ஸி பண்ண தெரியும். அப்படி ஃபோர்ஸி பண்ற ஆண்டர்பிரினரால மட்டும்தான் லாங் ரன்ல மார்க்கெட்டை தகுதி வச்சு இருக்கவே முடியும். தட் இஸ் கால்ட் அஸ் கிரிட்டிக்கல். ஓகே, பேசிக்கலி இதான் கிரிட்டிக்கல் திங்கிங். இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்ல பாத்தீங்கன்னா ஜென்ரலா எவ்ரிடே லைஃப்லயுமே நமக்கு கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு ஆண்டர்பிரினரா இருக்காங்க, அவங்களுக்கு எல்லா நேரத்திலையுமே இந்த மாதிரி ரோல்ஸ் இருக்காது, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ப்ராடக்ட் இருக்கு, மார்க்கெட்ல இருக்கு, மார்க்கெட்டை நாங்கள் வித்துட்டு இருக்கோம், அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் விற்போம். ஒரு 50 வருஷத்துக்கு என் பிராண்ட் இதே மாதிரி இருக்கும். நான் பண்ணுவேன், என் பசங்க பண்ணுவாங்க, எல்லாருமே பிசினஸ் பண்ணுவோம். ஆனால் எந்த டெவலப்மெண்ட் இருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ரைட், அது இல்லை. என் பிராண்ட் இன்னைக்கு இந்த லெவலில் இருக்கு, அடுத்த லெவலில் என் பிராண்ட் போகணும். சரவணா ஸ்டோர்ஸ்லாம் அதான் நம்ம பார்க்கணும். சரவணா ஸ்டோர்ஸ்ல சின்ன லெவலில் தள்ளி வண்டியில் தள்ளிட்டு இருந்தாங்கன்னா ஒரு பாத்திரம் எல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க அவங்க அப்பா. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஹீ கேம் இந்த கான்செப்ட் கால் ஹைப்பர் மார்க்கெட். ஹைப்பர் மார்க்கெட்ன்ற கான்செப்ட் இந்தியாவில் இருக்கு பார்த்ததே கிடையாது. அதுக்கு முன்னாடி சிங்கப்பூர்ல இருந்தது அந்த கான்செப்ட். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஹைப்பர் மார்க்கெட் கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. நம்ம சொல்ற இந்த பெரிய பெரிய கடை, ஒரு கடைக்குள்ள எல்லா ப்ராடக்ட்டும் உள்ள போடுறது, அந்த மாதிரி கான்செப்ட் கிடையாது. முதல்ல எப்படி இப்போ துணி கடைனா துணி கடை தனியா இருக்கு, ஸ்லிப்பர்ஸ் வாங்கினா ஸ்லிப்பர்ஸ் தனியா போடுவீங்க, பாத்திரம் வாங்கினா பாத்திரத்துக்கு தனியா போடுவீங்க. இதுதான் இருக்குது கான்செப்ட். பட் திஸ் மேன் ஸ்டார்டட் அண்ட் ஹைப்பர் மார்க்கெட். ஒரு கடை திறக்கிற கடைக்குள்ள எல்லாமே நூட்டன் கார்னர், ஒரு வீட்டுக்கு மேலே எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஐ புட் இட் இன்சைட் மை ஸ்டோர், கம் பை, அவ்வளவுதான். அண்ட் நீங்க எல்லாரும்
Ranganathan Street was totally jam-packed because of Sarana Stores. And the concept ரொம்ப புதுசா இருந்துச்சு, யாருமே பார்த்தது இல்லை. ரேட்டு கம்மியா, முக்கியமான அதுதான் ரேட்டு கம்மியா எல்லா ப்ராடக்ட் 100 ரூபாய் 20 ரூபாய்க்கு ஸ்லிப்பர்ஸ் கிடைக்கும். அப்பெல்லாம் 100 ரூபாய் 20 ரூபாய்க்கு ஜனங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. How is it possible? எல்லா ப்ராடக்ட்டும் ஒரே இடத்துல போனோமா, எல்லா ஈவன் நகை நீங்க யோசிச்சு பாருங்க, நகையை கூட ஒரு ஸ்லிப்பர் இருக்கிற இடத்துல ஒரே இடத்துல இருக்கும். இப்போ நமக்கு ஒரு சாதாரண விஷயமா இருக்கு. இனிஷியலா வரும்போது எப்படி இருக்கும், 2000 வரும்போது ஸ்லிப்பர்ஸ் விற்கிற இடத்துல நகையை விற்பாங்க, எல்லாமே ஒரே பில்டிங் குள்ள இருக்கும். இந்த கான்செப்டை கொண்டு வந்து மார்க்கெட்ல கொடுக்கும் போது இட் வாஸ் a huge hit. அதுக்கப்புறமா they have so many stores around தமிழ்நாடு, எல்லா இடத்துலையும் எக்கச்சக்கமான சரவணா ஸ்டோர்ஸ் வாங்குறோம். எதுக்குன்னா அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் கான்செப்ட் தான். அதாவது ஒரு எல்லாரும் யோசிக்கிற மாதிரி யோசிக்காதீங்க, டிஃப்ரெண்டா யோசிங்க. எல்லாரும் விற்கிறாங்க ப்ராடக்ட் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா நம்ம யோசிக்கிறது டிஃப்ரெண்டா யோசிக்க போறோம். நம்ம வந்து அமெரிக்கன் மார்க்கெட் வால்மார்ட் மாதிரி நம்ம யோசிக்க போறோம், சிங்கப்பூர்ல இருக்கிற முஸ்தபா மாதிரி யோசிக்க போறோம். இந்த மாதிரி யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி இந்தியன் மார்க்கெட் ரொம்ப பெருசு, வாங்க ஆரம்பிச்சுவாங்க ஜனங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் கான்செப்ட் அனலைஸ் பண்ணி அப்ளை பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்கலி வாட் ஹேப்பன், தட் பிராண்ட் became a very popular brand. இன்னைக்கு நான் சரவணா ஸ்டோர்ஸ் சொன்னா அத்தனை பேருக்கு தெரியும், அந்த அளவுக்கு பாப்புலர் பிராண்ட் ஆயாச்சு இல்லையா? That is called as critical thinking. When you invest your money towards a business, see that the business is going to go on for 100 years alone. More or 100 years for another travel about the business, and it's also going to be a big and large business. அப்படின்னு இருக்க போதுங்கிறத நம்ம முன்கூட்டியே ஃபோர்ஸி பண்ணணும். அந்த ஃபோர்காஸ்டிங் எபிலிட்டி ஒரு ஆண்டர்பிரனர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். That is called as one critical thinkers. இந்த திங்கர்ஸ்லயே எப்படின்னா நிறைய விதமான திங்கர்ஸ் இருப்பாங்க. நிறைய பேர் இப்போ கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டீங்கல்ல, ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ எப்போ இந்த மேம் முடிப்பாங்க பேச்சு முடிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறது ஒரு 10 பசங்க இருப்பாங்க. ஓகே சரி, ஓகே போனா கூட வந்துட்டாங்க பேசிட்டு இருக்கட்டும் அப்படின்னு யோசிக்கிறது ஒரு 10 பேர் இருப்பாங்க. ரைட், ஒரு விதமான இதில் ஒன்றும் தப்பே கிடையாது. எல்லா இடத்துலையுமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரோட மென்டாலிட்டி இருக்கு. அதே மாதிரி தான் திங்கிங் ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் திங்கர்ஸ் இருக்காங்க. ஏன்னா திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே திங்க் பண்ண முடியாது. உட்காந்து திங்க் பண்ணுறேங்க, 5 நிமிஷத்துல தாட் வந்துடும். I will be a very that is I can do 1 year my thinking with this for 5 minutes அப்புறமா அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. It's not possible. It's not really very possible. Thinking என்றது it's a habitat. இது வந்து நீங்க யோசிக்க அது ஏதாவது ஒரு புதுசா பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது மட்டும்தான் அந்த திங்கிங் ஹேபிட்டேட்டை நம்மளால என்ன பண்ண முடியும், என்ஹான்ஸ் பண்ண முடியும். என்ன மாதிரி திங்கர்ஸ்லாம் யூஸ்வலி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலி நம்ம சொன்னோம்ல சரவணா ஸ்டோர்ஸ், ஏர்பிஎன்பி, அப்புறம் நெட்ஃபிளிக்ஸ், முகேஷ் அம்பானி, இவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஆண்டர்பிரனர் எல்லாமே எதில் வராங்கன்னா மாஸ்டர் திங்கர்ஸ் அப்படின்னு சொல்லி. மாஸ்டர் திங்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன விஷயமா இருந்தாலுமே எல்லாரும் யோசிக்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறதே கிடையாது. அந்த கான்செப்டை பெரிய லெவலில் எப்படி கொண்டு போய் ரீச் பண்ணுறது அப்படின்றத அவங்க யோசிப்பாங்க. Each and every concept they come out in a different manner. They don't think, that is thinking out of the box. And the thinking out of the box, each and every day practice like in the master thinkers. In the master thinkers are the people who rule the market. And the market is the விஷயத்தை ரூல் பண்ணுறதுக்காக இந்த மாஸ்டர் திங்கர்ஸாக இருப்பாங்க. அதுக்கு அடுத்தவங்க பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் திங்கர்ஸ். அட்வான்ஸ் திங்கர்ஸ் யாராக இருப்பாங்கன்னா, மாஸ்டர் திங்கர்ஸ் மாதிரி பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்க மாட்டாங்க. எல்லா விஷயத்தையும் அப்படியே பயங்கர புதுமையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க மாட்டாங்க. பட் எப்பவுமே தனியாக தன்னோட ப்ராடக்ட் தெரிகிற மாதிரி ஏதாவது ஒரு யோசிச்சுட்டே இருக்கும். ஒரு ப்ராடக்ட் வந்து தனியாக இருக்கும். இந்த பல கடைகளில் பார்த்தீங்க, எக்கச்சக்கமான கடைகளில் பார்த்தீங்க, எவ்வளோ டிஃப்ரெண்டான கான்செப்ட்ஸில் வந்து கொண்டு வரக்காங்க. ஒரு கடையில் ஒரு விதமான கான்செப்ட் இருக்கு. இது எல்லாத்தையுமே கொண்டு வர மாதிரி எப்பவுமே பண்ணிட்டு இருக்காங்கல்ல, they are called as advanced thinkers. Whereas other category is called as what na challenge thinkers னு சொல்லுவோம். அந்த third category challenge thinkers எப்படின்னா, என் கையில ஏதாவது வந்து கொடுத்தீங்கன்னா நான் செய்வேன். எங்க அப்பா ஒரு பிராண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர் வந்து ஒரு 25 வருஷமா ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணாரு. ஒரு கடையை நடத்துறதுக்கு எனக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த பிராண்ட் என்கிட்ட இருக்கு. அந்த பிராண்டுக்கு ஒரு 100 பேர் டெய்லி வராங்க, வாங்குறாங்க. அதுக்கு மேலே எதுவும் என்ன பண்ண சொல்றாங்க. I can't do anything out of the box. I'll go start my business, do there, come back home. அந்த சேஃபர் ஜோன்ல மட்டுமே டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. 100 கஸ்டமர் மட்டுமே போதுங்க. 101வது கஸ்டமர் வந்தா கூட அவங்களுக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இவ்வளோ பெரிய கூட்டம் வந்துச்சா அப்படின்னு தோணும். அந்த மாதிரி கஸ்டமர் தான் நம்ம என்ன சொல்றோம்னா அந்த தேர்ட் கேட்டகரி சேலஞ்சிங் திங்கர்ஸ். லார்ஜ் கேட்டகரி ஆஃப் திங்கர்ஸ் எதிர்பார்ப்பாங்க அன்ரிஃப்ளெக்டிவ் திங்கர்ஸ் சொல்லுவோம். அதாவது எப்படின்னா, திங்கே பண்ண மாட்டேன் நான். I don't want to think. I have a business. I started my business. I know what to do. I'm doing my business and it's going on well.
nothing, anything efficient, but they stagnate themselves. அந்த மாதிரி ஆளுங்க தான் நம்ம என்ன சொல்றோம்னா unreflective thinkers. அவங்களோட கான்செப்ட்ல திங்கிங்ன்ற ஒரு ஆஸ்பெக்ட் அங்கே இருக்கவே இருக்காது. they don't have anything to think. அந்த நியூ கான்செப்ட் கஸ்டமரை போய் எப்படி அட்ராக்ட் பண்றது, கஸ்டமரை இன்ட்ரெஸ்ட் ஆக்குறது, ஒரு ப்ராடக்ட்டை எப்படி விற்க வைக்கிறது, எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாதவே அப்படியே ரன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. they are called as what na unreflective thinkers. okay, இவங்க எல்லாருமே மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டை சேஞ்சஸ் கொண்டு வராங்க. எவ்வளோ பிராண்ட்ஸ் ஆகுது, we have various brands of products. ஆனால் ஒரு சில பிராண்ட்ஸ் தான் நம்ம மனசில் டக்குனு போய் நின்றுடும். இந்த ப்ராடக்ட் தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். சாப்பிட்றதுனால டக்கு நமக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக. ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல்ல ஒரு 20 years பேக் வெளியில் போய் சாப்பிட்றதுங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றது, ரெஸ்டாரண்ட் போகிறது, ஹோட்டல் போகிறது இன்னும் கம்மியாக இருக்கும். அப்புறம் we started the concept of going out with the family, spending time with the friends and having their lunches or dinners there. இந்த கான்செப்ட் வந்தது ஆன்லைன்ல. இது ஆன்லைன்ல இப்போ பண்றாங்க. ஆனா ஸ்விக்கியும் ஜொமேட்டோ என்ன பண்ணாங்கன்னா they came out with a very very new concept of ஆன்லைன்ல சாப்பாடு கொண்டு வந்து வீட்டில் கொடுக்குறது. நெட்ஃப்ளிக்ஸ் பண்ணாங்கன்னு சொல்றோம் இல்லையா, வீட்டில் போய் டெலிவர் பண்ணுறது சேம். இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கோம்ல, இங்கே எல்லா இடத்துலையும் ஒரு 70 பேர் இருக்கீங்களா, 60-70 பேரில் மேக்ஸிமம் பேருடைய 90% ஒரு ஃபோனில் ஒரு ஆப் இருக்கும். ஒன்று ஸ்விக்கியாக இருக்கும், இல்லை ஜொமேட்டோவோ இருக்கும். கரெக்டாக இல்லையா? ஹெல்த்தியான ஓகே, ஹெல்த்தியாக ஹெல்த்தை வந்து பார்த்துக்கிறீங்களா மேக்ஸ் ரைட் இல்லை ஓகேம்மா. ஆனால் ஒரு 50% ஃபார் எக்ஸாம்பிள் 50% ஆப் வச்சுருக்கீங்க எல்லாருமே. எதுக்காக அப்படின்னா வீட்டில் சாப்பிடணும்னு தோணுது, ஆனால் வெளியில் போய் வாங்கி சாப்பிடணும்னு தோணலை. வீட்டில் வந்து யாராவது கொடுத்தாங்கன்னா ஈஸியாக சாப்பிடலான்னு தோணுது. இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னா அது ஸ்விக்கி ஜொமேட்டோ போகலாம். ரோட்டில் நம்ம வண்டி ஓட்டிட்டு போகும்போது நம்ம கூட எவ்வளோ பைக்ஸ் வருதுன்னா அவங்க 2 பேர் தான் வராங்க. நம்ம கூட பார்த்தீங்கன்னா அந்த 2 கலர்ஸ் தான் நம்ம கூடயே வருது. ஆரஞ்சு அண்ட் ரெட்டை பார்க்காம ரோட்ல வெளியில் வரவே முடியாது. அப்படி ஆயிடுச்சா இல்லையா? அப்போ அவ்வளோ பேர் கூட நீட் இருக்கு இல்லையா? அப்போ இந்த இன்டர்நெட், இந்த சோஷியல் மீடியா, இது எல்லாத்தையுமே என்ன இஃப் யூ ஆர் அவேர், எவ்ரிபடி இஸ் அவேர், எவ்ரிபடி நோஸ் அபவுட் இட். பட் அந்த வேர்டை வந்து கிரியேட் பண்ணி ஜனங்களுக்கு ஈஸியாக போய் ரீச் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாருமே பண்ணும்போது தான் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஓலா, ராபிடோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்தாவே நமக்கு தோணுது. ஆட்டோக்கார வந்து வீட்டில் வந்து கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு இவங்க எல்லாருக்குமே வந்து இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், போய் ஆட்டோ ஸ்டாண்டில் போய் ஆட்டோ பிடிச்சிருக்கோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, ஆட்டோக்கார நம்ம வீட்டில் வந்து நம்மளை கூப்பிட்டு வராது. ஆமாவா? இந்த கான்செப்ட் கொண்டு வந்து யாரு? ஓலா அண்ட் ராபிடோ. they came home with us and they went. இது எப்படி ஈஸியான கான்செப்ட் ஆயிடுச்சு. this is called as what na critical thinking. ஒரு ஆண்டர்பிரினர் கஸ்டமரோட நீட்ஸை போய் ரீச் பண்ணுற மாதிரி திங்க் பண்ணணும். அதே மாதிரி கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனும் உங்களுக்கு கிடைக்கணும். ப்ளஸ் தி சஸ்டைனபிலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லாங் ரன்ல ப்ராடக்ட் எப்படி மார்க்கெட்டில் தக்க வைக்கிறது அப்படின்றது தெரிஞ்சுட்டு பிஸ்னஸ் then he is the best critical thinker. Alright, so that is called as critical thinking. அதுக்கு அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இன்னோவேட்டிவிட்டி. இன்னோவேஷன் அப்படின்னாவே நமக்கு எல்லாருமே தெரியும். திங்கிங் அவுட் த பாக்ஸ். ரைட், எல்லாரும் யோசிக்கிறது நம்ம என்ன பண்ண போகிறது இல்லை, யோசிக்க போகிறது கிடையாது. புதுமையாக யோசிக்கிறது. ஏதாவது ஒரு 2-3 பிராண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் யோசிச்சே கிடையாது. இப்படி கூட ஒரு ப்ராடக்ட் விற்குமா அப்படின்றது ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது பார்த்துருக்கீங்களா? anything new, anything, whatever excites you, anything which excites you, any brand, any product, ஏதாவது ஒன்று any brand, whatever brand it may be, that concept was totally new. அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அதில் நான் வந்து கெயின் சம்திங் புதுசாக இருந்தது, ஆனால் வந்து இன்னோவேட்டிவாக இருந்தது. இதெல்லாம் கூட யோசிப்பாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்படி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக பார்த்துருக்கீங்க. எதாவது இருந்தால் சொல்லுங்கள். ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் ஒரு பாக்ஸில் போட்டு லைக் குவான்டிட்டியாக ஒரு மந்த்துக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி மணி வாங்கிட்டு எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் டைலி ஹோம் டெலிவரி பண்ணுறோம். ஓகே.